எதிர்பார்க்கப்பட்ட நடா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் காரைக்கால் அருகே கரையை கடந்துள்ளது. இது பற்றிய விவரங்களை கடலூர்ல இருக்கிற நமது செய்தியாளர் ஸ்ரீதர் கிட்ட கேட்கலாம். தற்போது கடலூர் பகுதியை நடா புயல் கடந்து வருது, அது குறித்து பேசலாம். ஸ்ரீதர், தற்போது அங்க இருக்கிற நிலவரம் என்ன? காற்று எந்த அளவுக்கு வீசி வருது? வலுப்பெற்று புயலாக மாறும் என்று ஏற்கனவே வானிலை மையம் அறிவித்தது. அதுக்கு நடா புயல் என்று பெயரிக்கப்பட்டது. அந்த புயல் வலுவிழந்து இன்று காலை கடலிலிருந்து வேதாரண்யத்துக்கு இடையே கடக்கலாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை 3 மணியிலிருந்து கடலூர் பகுதியில் தொடர்ந்து காற்று என்பது தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் தொடர்ந்து காவல்துறை, மீன்வளத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை தொடர்ந்து பல இடங்களில் குவிக்கப்பட்டு கண்காணித்து வருகிறார்கள். காற்றோட வேகம் எப்படி இருக்கு, இதனுடைய பாதிப்பு ஏதேனும் பொதுமக்களை தாக்குமா என்று தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தான் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டீர்கள். நாம் நின்று இருக்கும் பகுதி என்பது தேவனாம்பட்டினம் பகுதி. இந்த பகுதியில் கடல் சீற்றமாக காணப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கலாம். காற்றும் தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் எந்த அளவுக்கு காற்று வீசும், அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு வரும் என்று தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். நான் நின்று கொண்டிருக்கும் இந்த பாறை என்பது 2004ஆம் ஆண்டு கடுமையான சுனாமி பாதிக்கப்பட்டது. கடல் சீற்றம் காரணமாக கடல் உள்ளே புகுந்து பல பகுதியில் பாதிக்கப்பட்டது. அதன் காரணமாக தான் இந்த பகுதியில் தடுப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதிலிருந்து இந்த பகுதியில் தொடர்ந்து பாதுகாப்பு என்பது இந்த பகுதியில் அதிகமாக இருப்பதால் இந்த காற்று என்பது ஊருக்குள் செல்லாது. ஆனால் மற்ற பகுதியில் கடலில் இருந்த காற்று வேகமாக சென்று மரங்கள் விழுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அங்க இருக்கும் குடிசைகள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பல்வேறு பகுதியில் மாவட்டம் முழுவதும் இருப்பதால் மாவட்டம் முழுவதும் 49 மீனவ கிராமங்களில் 30 மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. குறிப்பாக கடலோர பகுதியில் அந்த மீட்பு குழு என்பது இருக்குது. பேரிடர் குழுவும் இங்கே அமைக்கப்பட்டிருக்குது. மாவட்டம் முழுவதும் 28 இடங்களில் பாதுகாப்பு மையம், அதாவது குறிப்பாக புயல் பாதுகாப்பு மையம், மக்கள் பாதிக்கப்பட்டால் தங்க வைப்பிற்கான மையம் என தொடர்ந்து அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் இதற்காக மக்கள் தங்க வைக்கப்பட்டால் அவர்களுக்கு உணவுக்காக 830 டன் அரிசி தயாராக வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் முதற்கட்டமாக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக 50 படகுகள், அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் அதிகமாக மக்களை. ஸ்ரீதர், நீங்க இணைப்பிலே இருங்க. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நடா புயலானது கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காரைக்காலில் இருக்கும் நமது செய்தியாளர் ரகுமானிடம் பேசலாம். ரகுமான், தற்போது கடலூர்ல இருக்கிற நமது செய்தியாளர் ஸ்ரீதர் பேசினதை கேட்டிருப்பீங்க. அந்த இடத்துல தற்போது பலத்த காற்று வீசி வருது. கடலுடைய சீற்றமும் அதிகமா இருக்கு. காரைக்கால்ல தற்போதைய நிலவரம் என்ன? அங்கு காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பா, அதாவது இன்று விடியற்காலை 3 மணியிலிருந்து காற்றின் வேகம் அதிகரித்தது. அதாவது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த இந்த நடா புயலானது நேற்று மாலை வலுவிழந்தது. இதனைத் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது உருவெடுத்தது. இது நேற்று இரவு 11:30 மணிக்கு இது சாதாரண தாழ்வு மண்டலமாக இது மாறியது. இதனைத் தொடர்ந்து காரைக்காலிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரம் தென்கிழக்கு இது மையம் கொண்டிருந்தது. இது இன்று விடியற்காலை 2 மணிக்கு மேல் கரையை கடக்கும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருந்தது. அந்த நிலையிலே 3 மணியிலிருந்து காரைக்காலில் பலமான காற்று வீசியதை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அதாவது பல்வேறு பகுதியில் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பலமான காற்று, சூறைக்காற்று வீசியது. பல்வேறு இடங்களிலே அதாவது மரங்கள் கிளைகள் முறிந்து விழுந்ததையும் நாம் காலையில் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து தற்போது காற்று வீசிக்கொண்டேதான் இருக்கின்றது. தற்போது அந்த காற்று அவ்வப்போது சற்று குறைகிறது. அடுத்த 1/2 மணி நேரம் கழித்து அந்த காற்று வீசுகின்றது. மேலும் கடல் சீற்றமானது தற்போது தொடர்ந்து அதிகரித்திருக்கின்றது. நேற்று காலை கனமழை இருந்தது. தொடர்ந்து அது படிப்படியாக நேற்று மாலை அது குறைந்தது. இருப்பினும் நேற்று காலை முதலே கடல் சீற்றம் புதுச்சேரியிலும் பார்த்தோம், காரைக்காலிலும் பார்த்தோம். தற்போதும் அதே நிலை கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. ஆகவே மீனவர் பகுதிகளிலே அவர்களை பாதுகாப்பு முயற்சியிலே தற்போது காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் கடல் சீற்றம் அதிகரித்தால் மீனவ கிராமங்களுக்கு அந்த கடல் நீர் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே அவ்வாறு அங்கு ஏற்பட்டால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆகவே தற்போது அங்கு பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், மீன்வளத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியிலே முகாமிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு வீரர்களும் காரைக்காலுக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களும் தற்போது அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து புதுச்சேரி, அதாவது காரைக்கால் பகுதியிலே இன்று காலை 3 மணியிலிருந்து பலத்த சூறைக்காற்று வீச தொடங்கியிருக்கிறது. ஆகவே எங்கு மரம் விழுந்தாலும் அதை உடனடியாக அதை அப்புறப்படுத்துவதற்காக மாவட்ட நிர்வாகம், அதாவது பொதுப்பணித்துறை, நகராட்சி உள்ளிட்ட
பல்வேறு துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து நாம் காலையிலே பார்த்தோம் வேளாண்மை துறை அமைச்சர் ரஹ்மான், நீங்க இப்போ இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததா நாகையில இருக்கிற செய்தியாளர் லெனின் கிட்ட பேசலாம். லெனின், காரைக்கால்ல அதிகாலை முதலே காற்று வீசி வந்ததா இப்போ ரஹ்மான் தெரிவிச்சாரு. நாகையில இப்போ என்ன நிலவரம், காற்று மற்றும் மழை நிலவரம் குறித்து சொல்லுங்க. அதே போல சேதங்கள் ஏதேனும் ஏற்பட்டு இருக்கிறதா உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கா? நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் தான் நாம் நின்றுகிட்டு இருக்கோம். இன்று அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை இங்கு காற்றினுடைய வேகம் என்பது குறைவாகத்தான் தென்பட்டது. ஆனால் தற்போது காற்றினுடைய வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. ஆனால் 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாகத்தான் இந்த புயலானது கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டது, எதிர்பார்க்கவும் பட்டது. ஆனால் அப்போது இருந்த காற்றினுடைய வேகத்தை காட்டிலும் தற்போது காற்றினுடைய வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த பகுதியில் நேற்று முதல் தற்போது வரை கடல் அலைகளினுடைய சீற்றம் என்பது அதீதமாக காணப்படுகிறது. அந்த காட்சிகளை இப்போ நாம் நேரடியாக பார்க்க முடியும். கடல் அலைகள் அந்த ஆர்ப்பரிப்பு என்பது அதிகமாக இருப்பதால் இந்த பகுதியில் மனிதர்களுடைய நடமாட்டம் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அதே போல இங்கு யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க மீனவர்கள் செல்லவில்லை. மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் அனைவரும் கரைக்கு திரும்பி விட்டார்கள் என்றுதான் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக காற்றினுடைய வேகம் தற்போது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. நேற்று இரவு முதல் தற்போது வரை இங்கு மழை என்பது பெய்யவில்லை. அதற்கு முன்னதாக ஒரு 24 மணி நேரம் விட்டு மழை பெய்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே இந்த மழை என்பது இந்த பகுதிக்கு எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகத்தான் இருந்திருக்கு. குறிப்பாக இது காவிரி ஆற்றினுடைய கடைமடை பகுதி. கொடுப்பது மழை கெடுப்பது மழை என்று வள்ளுவர் சொல்வார். அந்த அடிப்படையில் இந்த நடா புயலானது போதுமான அளவு மழையை கொடுக்கவும் இல்லை, அதே போல எந்த விதமான கெடுதலையும் செய்யவில்லை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி, குளங்கள், வயல்வெளிகள் இவையெல்லாம் இன்றும் காய்ந்த நிலையில் தான் காணப்படுகிறது. போதுமான மழை இல்லாததால் இந்த ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பாமல் நாகைப்பட்டினம் ஒரு வறட்சியான பகுதியாகவே காட்சியளிக்கிறது. இந்த நடா புயலை ஒட்டி இந்த வரக்கூடிய மழை இந்த ஏரி குளங்களை நிரப்பும் என்று விவசாயிகள் மத்தியிலும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலும் மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை இந்த நடா புயல் ஒரு ஏமாற்றத்தோடு முடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். லெனின், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து வானிலை மைய அறிவிப்பு தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், நடா புயலானது காரைக்கால் கிட்ட கரையை கடந்திருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்புல அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதனால தமிழகத்துல இனி மழை தொடர வாய்ப்பு இருக்கா? இது குறித்து வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவிச்சிருக்காங்க? மிதவெளி, சென்னையை பொறுத்தவரையில் நேற்று நடா புயலினுடைய பாதிப்பு காரணமாக, நடா புயலினுடைய வருகை காரணமாக காலையிலிருந்து மதியம் வரை தொடர்ந்தாக மழை பெய்து கொண்டிருந்தது. நேற்று மட்டும் சென்னையில் 30 மில்லிமீட்டர் மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயலானது கடந்து விட்டாலும் கூட அடுத்த 12 மணி நேரத்திற்கு தமிழகம், புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை எதிர்பார்க்கலாம் என்றும் ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக கடல் ஒரு ரஃப் கண்டிஷன் என்று சொல்லக்கூடிய கடுமையான காற்றோடும் மோசமான வானிலையோடும் இருக்கும் என்ற காரணத்தினால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 நாட்கள் அவர்கள் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்த காரணத்தினால் அவர்கள் யாரும் செல்லவில்லை. இன்றைக்கும் அவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடியவில்லை. பொதுவாக மீனவர்களை பொறுத்தவரையில் நள்ளிரவுக்கு மேலாக 1 மணி அல்லது 2 மணிக்கு பிறகு கிளம்பி சென்று அதிகாலை நேருக்கு பின்பாக ஒரு 6 மணி 7 மணிக்கு திரும்பி வருவார்கள். இந்த நேரம் என்பது மீனவர்கள் திரும்பி வரக்கூடிய நேரமாக இருக்கும். ஆனால் நேற்று இரவும் யாரும் புறப்பட்டு சென்றதாக தகவல் இல்லை. தற்பொழுது நாம் சென்னையில் இருக்கக்கூடிய மீனவர் சங்க பிரதிநிதி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ சென்னையில் நடா புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மீனவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் இருக்கிறது? என்ன மாதிரி நடவடிக்கைகள் நீங்கள் பின்பற்றி வருகிறீர்கள்? கடந்த 2 நாட்களாக வானிலை அறிக்கை பிரகாரம் மீன்பிடிக்க யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா சென்னையில் சுமார் ஒரு 1000 விசைப்படகுகளும் 2000க்கும் மேற்பட்ட பைப்பர் படகுகளும் மீன்பிடிக்க செல்லலை. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா புயலோட தாக்கத்து காரணமாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி காற்று நேற்று வீசிக்கின்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதோட வேகம் குறைஞ்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெற்குலேருந்து வடக்கு நோக்கி காற்று வீசி கொண்டு இருக்கிறது. இது வழக்கத்தை விட அதிகமான காற்று வீசுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீரோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனால மழை இல்லைனாலும் நீரோட வேகமும் காற்றும் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கும் மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க போகலை.
இது இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக எப்பொழுது மழை இந்த மட்டும் காற்று எல்லாம் வந்து நிறைவடையும், இந்த காற்றுடைய வேகம் குறையும், நீர் போக்குவரத்து மாறும் என்ற ஏதாவது தகவல் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கா? மீனவர்கள் அடுத்து எப்போ கடலுக்கு போகலாம்? மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் 12 மணி நேரத்துக்கு கடலில் மீன் பிடிக்க போகக்கூடாதுன்ட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. ஆனால் காற்றோட வேகமும் நீரோட வேகமும் குறையும் போது நிச்சயமாக மீனவ மக்கள் வந்து மீன் பிடிக்க போவாங்க. பொதுவாக நம்ம இப்போ மயிலாப்பூர் நொச்சிக்குப்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு 150க்கும் மேற்பட்ட பைப்பர் படகுகள் இருக்குது. இங்கே வந்து சராசரியாக 50லேருந்து 100 பைப்பர் படகுகள் மூலம் மீனவ மக்கள் வந்து தினமும் மீன் பிடிக்க போவாங்க. இன்றைக்கி நம்ம கடற்கரையில் பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு மீனவர்கள் கூட மீன் பிடிக்க போகலை. இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து இவ்வளோதான் இருக்குது. காலை 3 மணியிலிருந்தே நம்மால் தொடர்ச்சியாக இங்கே பார்க்க முடிந்தது. மிக அதிகமான காற்று இங்கே வீசிக்கொண்டிருந்ததை மெரினா கடற்கரையில் இருந்து கொண்டே நம்மால் உணர முடிந்தது. 45 கிலோமீட்டரிலிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசும் என்று சொல்லியிருந்தார்கள். தற்பொழுது கூட நாம் மெரினா கடற்கரையிலிருந்து ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் தள்ளி தான் இருக்கிறோம். ஆனால் நிற்க முடியாத அளவிற்கு ஆள்களை அசைத்து பார்க்கிற அளவிற்கு தான் காற்று இங்கே இருக்கிறது. இதையெல்லாம் சரியான பிறகுதான் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியும் என்று இங்கே இருக்கக்கூடிய மீனவர் சங்க பிரதிநிதிகள் தெரிவிக்கிறார்கள். வேதவல்லி, விவேக், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து கடலூரில் இருக்கும் நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் பேசலாம். ஸ்ரீதர், ஏற்கனவே நீங்க பேசும்போது கடலூர்ல தற்போது பலத்த காற்று வீசி வருவதா குறிப்பிட்டீங்க. ஏற்கனவே தானே புயலால அதிகமா பாதிக்கப்பட்ட மாவட்டமான கடலூர்ல மீட்பு குழுவினர் எந்த அளவுக்கு தயார் நிலையில இருக்காங்க? ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவம் சமயத்தில் கடலூர் மாவட்டம் ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கும். அதேபோல் கடந்த ஆண்டு கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 50 பேர் உயிரிழந்தார்கள். மாவட்டத்தில் 50க்கும் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக இந்த ஆண்டு அதேபோல் இந்த நடா புயல் ஏதாவது ஏற்படுத்துமோ என்ற அச்சத்தில் தமிழக அரசு கடலூர் மாவட்டத்திற்கு சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் தொடர்ந்து வந்து பாதுகாப்பு பணி ஏற்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட பேரிடர் குழு மட்டும் 80 வீரர்கள் இங்கு வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மீட்பு குழு என்பது 30 மீட்பு குழுக்கள் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 50 படகுகள் வைக்கப்பட்டது. இந்த காற்றின் வேகம் அதிகமாக இருந்து சாலைகள் துண்டிக்கப்படலாம், மரங்கள் விழுந்து சாலைகள் துண்டிக்கப்படலாம் என்பதற்காக பல இடங்களில் தீயணைப்பு வீரர்கள் மூலம் மரம் அறுக்கும் கருவிகளுடன் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து வந்து மாவட்டத்தில் பல இடங்களில் இதுபோல் மீட்பு குழுக்கள் தயாராக வைக்கப்பட்ட நிலையில் இந்த நடா புயல் சேதம் வந்து ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் காற்றோட வேகம் மட்டும் தற்போது கடலூரில் வந்து அதிகமாக இருக்கிறது. அந்த காரணமாக தான் தற்போது இந்த கடலூர் முழுவதும் கடல் வந்து சீற்றமாக காணப்படுது. அந்த காட்சி தான் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடல் சீற்றம் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள 49 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் யாருமே கடலுக்கு செல்லவில்லை. கடல் வந்து 2 to 3 மீட்டர் உயரத்திற்கு கலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மீனவர்கள் வந்து இதுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மீன்வளத்துறை மூலம் அறிவுறுத்தப்பட்ட காரணத்தால் மீனவர்கள் யாருமே கடலுக்கு செல்லவில்லை. ஆனால் வானம் மேகமூட்டமாக இருக்கிறது, மழை எதுவும் இல்லை. தொடர்ந்து காற்றோட வேகம் மட்டும் கடலோர பகுதியில் மட்டும்தான் இருக்கிறது. உள்பகுதி மாவட்டங்களில் காற்று என்பது முற்றிலுமாக இல்லை. கடல் சீற்றம் என்பது தொடர்ந்து காணப்படுகிறது. தொடர்ந்து வந்து மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. இந்த மழை அல்லது அடுத்ததாக ஏதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகலாம் என்று வானிலை மையம் அறிவித்ததன் காரணமாக தொடர்ந்து வந்து மாவட்ட நிர்வாகம் கண்காணித்தே வருகிறது. தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். குறிப்பாக வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். பொதுமக்கள் அரசு சொல்லும் இந்த தகவல்களை கண்காணிக்க வேண்டும். மாவட்டம் முழுவதும் உள்ள மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் இருக்கிறது. இன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரி அனைத்துக்குமே விடுமுறை விட்டப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நடா புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி காரைக்கால் அருகே கரையை கடந்திருக்கிறது. இதுகுறித்த களத்தகவல்களை நமது செய்தியாளர்கள் அனைவரும் அதிகாலையில் இருந்தே வழங்கி வருகிறார்கள். தற்போது காரைக்கால், கடலூர், நாகை, சென்னை ஆகிய இடங்களிலிருந்து களத்தகவல்களை வழங்கிய செய்தியாளர்கள் அனைவருக்கும் நன்றி.